அழகாஸ் நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 14 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காதுங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தொடர்ச்சியாக புரியும். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னமும் சீரியஸாக போகும். முடிஞ்சவளுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, சம்மந்தோட கதை கொடுப்பலாமா? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. விடியற் காலையில் அந்த அரேனாக்கு ஒவ்வொரு மக்களாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து பார்க்கும்போது பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவே அங்கே வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா இவன் எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். இது கனவு இல்லை, இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாரும் இருந்தப்போ என்னுடைய ஆப்பனஸை எதிர்க்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லான ரெகிகோட எதிர்க்கிறேன். ஃபூ எனக்கு துணையா இருந்தான். ஜோசன் ஜோயோன் இவங்க எல்லாம் மறக்க முடியாது. நான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதிகப்படியா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் மேட்ச் பண்ணலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்படி நீரும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ காயப்படுத்த இடத்துக்கு தன்னுடைய தண்டர் பவரை பயன்படுத்தி அப்படி ஹீல் பண்ணிக்கிறான். ரெகியோன், நீ நினைக்கிறேன் நான் ரொம்ப வீக்குன்னு, கண்டிப்பா அந்த நிலைமையை மாத்துறேன். இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்களை யார் வந்ததாலும் நான் கண்டிப்பா தோக்கடிக்கிற நிலைமை தான் எனக்கு வந்திருக்கும். ஆனா என் ஆப்பனை நீயாவே வந்துட்டேன். ஏன்னா உன்னதான் நான் சீசன் 1ல எதிர்த்தேன். கடைசியில நீ தான் எனக்கு சவால் விட்ட. அது போலியே போய் நம்ம 2 பேருக்கும் மேட்ச் அமைஞ்சு போச்சு. கண்டிப்பா என் லிமிட்டையும் தாண்டி நான் சண்டை போடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய லிமிட்டையும் தாண்டி யோசிச்சு சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவன் கிட்ட வந்து அந்த இங்குராயின் சொல்லக்கூடிய பவரை பயன்படுத்தி ஹீரோ அப்படியே மடக்கி போடலான்னு பார்ப்பான். ஆனா ஹீரோ தன்னுடைய தண்டர் பவர்ஸ்னால அதை மொத்தத்தையுமே விலைக்கு அடிப்பான். இதுல அவனுக்கு அதிகப்படியான காயப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது வாயிலிருந்து. பரவாயில்ல, திறமையா தான் பண்ணிருக்கேன். உன்னுடைய உண்மையான பவர் என்கிட்ட காமிக்கலையே. ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ண. என் டெக்னிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அளவு இருக்கு. அதனால டைம் டியூரேஷன் போலதான் அது ஒர்க் ஆகும். எவ்வளவு அந்த டைம் டியூரேஷன்? கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ சண்டை போறதுக்கு டைமிங் கரெக்டா தான் இருக்கும். அதுக்கேற்ற அவளை பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ண வேகமா போயிட்டு அவனுக்கு டஃப் கூட வகையில் இவனுங்க வளைஞ்சு நிலைஞ்சு சண்டை போடுவானுங்க பாருங்க. அந்த சண்டை அவ்வளவு சூப்பரா இருக்கும். சீக்கிரமே ஒன்னு பிடிச்சி இந்த இதுல உட்கார வைக்கிறேன். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு. அதை நான் தான் பண்ண போறேன். கண்டிப்பா ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டேன். அட்ரா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அடி தான் கொடுப்பான். ரத்தம் கக்கிடுவான். யோகராயை பொறுத்த வரைக்கும் கன்சிமீட்டர் நேரத்துல எனக்கு வந்து அடியை கொடுத்துட்டான். அந்த தண்டர் பவர் அவனுக்கு பயங்கரமான சுறுசுறுப்பை கொடுக்குது உடம்புல. இதை நான் மாத்தி அவனு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணலாம் பார்ப்பான். ஹீரோக்கு அந்த ஒரு சமயத்துல மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் யோசிச்சு பார்க்கல. ஏன் எல்லாமே அப்படியே அடங்கிட்ட மாதிரி இருக்கு. ஏன் எதையும் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல நான் இப்படி இந்த இடத்துல மாட்டிக்கூடாது. அதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தா கிட்ட அவன் பழக்கி பேசின விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அப்பனா தாத்தா நீங்க சொல்றது போல இந்த இடத்துல 2 விதமான கீ பவர்ஸ் இருக்குமா? ஒன்னு வந்து ஜிங்கி, இன்னொன்னு வந்து கேங்கினா. எதை கத்துக்கணும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவேன். நல்ல கேள்வி கேட்ட. ஆனா நீ கத்துக்கிறது எல்லாத்தையுமே கத்துக்கினா தான் கண்டிப்பா உனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ இது நிலைமை நீ அதுக்கும் கீழே இருக்கிற பவர்ஸை தான் கத்துக்க முடியும். அதெல்லாம் அட்வான்ஸ் ஆனது. அதை வச்சு உன்னால பணம் சம்பாதிக்க முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிப்பாரு. என்ன தாத்தா சொல்ற? சம்பாதிக்கணுமா? ஆமாண்டா, நம்ம கத்துக்கின கால நமக்கு எந்த ஒரு வகையிலும் கைவிடாம துணையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா பணத்தளவில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த டைம்ல நீ என்ன பண்ணுவ? அதனால இந்த 2 விதமான கீ பவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீ குழப்பிக்காத. உனக்கு என்ன உள்ளுக்குள்ள தோணுதோ அதை ட்ரை பண்ணு. இதுல ஒண்ணு வந்து தி மங்கி கிங்னு சொல்லக்கூடிய ஒரு காடை பழங்காலத்துல யூஸ் பண்ண கலை இருக்கு. அது உன்னுடைய சிங்கி மாதிரி. இன்னொரு கீ பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னி மாதிரி. அதுக்கு அசுரத்தனமான பவர் இருக்கும். ஆனா கருணன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புத்திசாலித்தனமும் கம்மி தான். ஆனா வேட்டையாடுறக்கணும் அதிகம். எந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அதை கத்துக்கணுமே கண்டி எடுத்த உடனே போயிட்டு எதனா ஒன்று கத்துக்கணும்னா கண்டிப்பா அது உனக்கு செட் ஆகாது. அதனால நீ எந்த மாதிரியான உன்னுடைய கீ பவர் வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ தான் முடிவு பண்ண முடியும். இந்த ஒரு கலையெல்லாம் பழங்காலத்துல பயன்படுத்திருக்காங்க. சோசோரன் கெங்கியோ ஷிங்கியோ இல்ல கிங்கியோ அதை நீ தான் முடிவு பண்ண போற அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எங்க தாத்தா சொன்னது உண்மைதான். ரெகியோன்னு பார்த்தா உன பக்கம் ரத்தம் கேட்கறான். அவனால சுத்தமா முடியல. என்னுடைய ஆப்பனோடைய பவர் நான் தக்க வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அதையும் உடச்சுன்னு வரதை பார்த்துட்டு இவன் அதிர்ச்சியாவான். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெகிகன் தன்னுடைய அந்த இங்குராயின் சொல்லக்கூடிய எல்லா விதமான லிக்விடையும் தனக்குள்ள எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் தான் சண்டை ரொம்ப தீர்மா போகுது. சோசோரன் தயாரா இருந்துக்கோ. எனக்குள்ள இங்குராய் பவர் இருக்கிறதுனால கண்டிப்பா நீ என்ன அட்டாக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பாவே நடந்திருக்கலாம்டா. ஆனா அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு நண்பனா கேட்கறேன். இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உனக்கான உண்மையும் லார்ட் டென்ஷன் நீ ஆவ கண்டிப்பா. அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்து பண்றேன். ஏன்னா லார்ட் டென்ஷனுக்கு அடுத்த சிஷி என்ன நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். அதெல்லாம் நான் நல்லாவே கத்துக்கணும்னா இல்ல இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சண்டை போட்டு அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னப்பா இவன் சொல்லிட்டு இருக்கான், இப்படிலாம் பண்ணலாமா? எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என் மாஸ்டர் இந்த இடத்துல உன கூப்பிட்டப்ப நான் வெறுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்துச்சு.
கண்டிப்பா நீ லார்ட் டென்ஷி ஆகணும்னா உனக்கு எந்த வகையில தகுதி இருக்குன்றது எனக்கு சுத்தமா தெரியல. எதனால அவர் உன்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவர் இருக்கிற அந்த இடத்த பிடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்லை. என்ன மன்னிச்சிட்டு சோசோரன். சின்ன ஒரு பொறாமைனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து உன் மேல கொஞ்சம் கோபத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் மாஸ்டர் சொன்னது என்னுடைய வெளிப்பாடை நான் புரிஞ்சுக்கினேன். நான் எவ்வளவு இம்மெச்சூரா இருந்திருக்கேன். நீ மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டியது இல்லடா. உண்மையா சொல்ல போனா எனக்கு நான் டென்ஷன் ஆகணும்லாம் ரொம்ப ஆசைலாம் கிடையாது. ஆவதுன்றது முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆயிடுவேன். அது பிரச்சனை இல்லை. நீ எந்த அளவுக்கு இப்போ இறங்கி வந்து கேட்டது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நீ ரொம்ப கோபமா இருந்தாலும் எனக்கு தான் ரொம்ப வருத்தமாச்சு. நம்ம தேவையில்லாம இவங்கிட்ட ஓவரா அதிகமா நடந்துட்டோமோ. என்ன இருந்தாலும் நீ லாட் டென்ஷி ஆக போறது உறுதி தான். ஏன்னா நான் தோத்தாலும் தோத்துரும் இந்த மேட்ச்ல. ஏன்னா நீ என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். ஃபியூச்சர்ல மேபி இன்னமும் நம்ம நல்ல நண்பர்களை இணைஞ்சு நிறைய வேலைகளை ஒன்னா பார்ப்போம். கவலைப்படாது. கண்டிப்பா நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்பவும் அவனுடைய சண்டைகளை ஆரம்பிக்கிறானுங்க. இந்த முறை மின்னல் வேகத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆவாங்க. எங்க இருக்காங்க அங்க இருக்காங்களான்னு. சண்டை வேற லெவலா போகும். எல்லாரும் வாயப்படுறதுதான் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ணலான்னு வந்து ஹீரோ தன்னுடைய எலக்ட்ரிக் பவரை பந்து மாதிரி ரெடி பண்ணி அவனுக்கு நோக்கி அனுப்ப அதுல இருந்து தப்பிச்சிருவான். ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நேருக்கு நேரம் வந்து அந்த மோதிர இடத்துல ஏற்படுற சவுண்டே பார்த்தா பயங்கரமா இருக்கும். மக்களே ஷாக் ஆவாங்க. அதுல இவன் முக்கியமா ஷாக் ஆவான். என்ன அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இப்படியா மட்டும் ஆளு கூடிய ஆரம்பத்துல மோதன. யங் மாஸ்டர் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா இதுதான் நம்ம ஜோஸ்வரனுடைய உண்மையான பவரா? ஆமா மகனே, இதுதான் நான் பார்த்த வரைக்கும். இன்னும் தெரியாத விஷயம் அவனுக்குள்ள நிறைய இருக்கு. அவனுக்கு ஜெயிக்கணும்ன்ற வெறி இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற வெறி தான் அதிகமா இருக்கு. ஆனா அவனுக்கே தாப்பன இந்த ரக்கிக்கணும். அவனும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் டென்ஷியோடைய அசிஸ்டண்டா வேற இருக்கான். என்னதான் அவன் பல இடத்துல வந்து ஜோஸ்வரன் காமெடி பண்ணாலுமே சில இடத்துல வந்து அவனுடைய நல்ல முகம் நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது. இது எல்லாமே கணக்கிடப்பட்டு தான் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஜோஸ்வரனுடைய கலைகள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா அந்த கெண்டங்க ஸ்டைல் பத்தின எல்லா விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் துடிப்பாங்க. ஆனா அதை பத்தில அவன் கவலைப்படாம தான் வந்து தான் வேலை இந்த இடத்துல என்னன்றதை பார்த்துட்டு அதுதான் அவன் பார்த்து செஞ்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கான எல்லா விதமான டீலே கொஞ்சம் வீன்ஸா நிறைய விஷயத்த சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்கும் இப்ப ஜோஸ்வரனுக்கும் என்ன சம்மதம்? கண்ணா ஒண்ணு இல்ல, ஆரம்பத்துல ஆர்வத்தோட அதை பார்த்துட்டு இருந்த நீ அதுக்கப்புறம் ரொம்ப வெறுத்தன்ல. அது போலதான் நானும் இங்க சொல்றேன். ஆரம்பத்துல இது வேணா நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா போக போக பிரச்சனை பெருசாகும் போது தலைவலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஜோஸ்வரனுடைய தாத்தா வந்து இறந்ததுல ரொம்பவும் நகரிய மர்மங்கள் இருக்கு. ஆனா ஜோஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து தனிமையில வாழ்ந்த அவனுக்கு நம்ம பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. அவனுக்கு கூட இருந்தா மட்டும் போதும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் ஜோ சாக்குரின் வந்து தன்னுடைய இருந்த காலத்துல நம்ம சோரனை பாத்துக்க சொல்லி ஆள் அனுப்பிச்சு விட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இவன் யாருடைய பேரன்றது உனக்கு தெரியும். அவருடைய கலைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆடி போயிடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கடத்தில் தண்டர் பவர் அவனுக்கு நீட்டும் போது டக்குன்னு பார்த்தா அந்த இங்கிரன்னு சொல்லக்கூடிய சக்திகளை அவனை கை உள்ள அமைச்சிருவான். என்ன பண்ண என் உள்ளுக்குள்ள இருக்கிற பாடி எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அவன் கை பார்த்தா உன்ன பக்கம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என் கை ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு விதமான பிரச்சனை தான் இங்க. ஜோஸ்வரன் இப்பவே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கிராஸ்ல் பண்ணிடலாம். ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு இந்த இதுல லிமிட்ன்றது ஒண்ணு வந்துருச்சு. சரி இது முடியுதுக்கான நேரம் என்ன சொல்றீங்க? சரி ஓகே நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீயே ட்ரை பண்ணுற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவான். ஹீரோ பண்ண தண்டர் பவர் அவ்வளவு வேகமா இருக்கு. அவன் அதுல இருந்து சின்னதா காயம் போட்டு தப்பிக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கே ரொம்ப தூரம் தள்ளி போய் கொண்டு போய் விட்டுரும். ஹீரோ ஒரு இடத்துல இன்னும் அதிகப்படியான தண்டர்ஸ் அவனை நோக்கி அனுப்ப அவன் அதுல இருந்து தப்பிக்கிறான் வேகமா. டெக்னிக் ரொம்ப அபாரமா இருக்கு. இவ்வளவு வேகமா இருக்கு. இங்கிராயை பயன்படுத்தி தப்பிச்சு திரும்ப ஹீரோ கிட்ட அட்டாக் பண்ண வரேன். ஆனா ஹீரோ திரும்ப தண்டர் பவர் பயன்படுத்தி அந்த இங்கிராயை சிதைச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் திரும்பியும் நம்ம ஹீரோ கிட்ட வர ஹீரோ இந்த ஒரு சமயத்துல அவன் திரும்பியும் அட்டாக் பண்ணதுல இப்ப திரும்ப அட்டாக் பண்ண முடியாம தவிக்கும் போது அவன் பயன்படுத்தின அட்டாக்கையே அவன் சேஸ் பண்ணி வரும்போது இப்போ மேல நோக்கி போயிடுதுல இவனை நோக்கி அந்த அட்டாக்கும் வர ஹீரோ இதுல அடி வாங்க போறான். ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா தான் உன்னால தப்பிக்க முடியும் சொல்ற மாதிரி தலைவன் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ரெக்கிக்கணும். ஆனா ஹீரோ ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா அந்த அட்டாக்கை மேல் நோக்கி அமைச்சிருவான். நான் இதுல கண்டிப்பா ஜெயிச்சு தருவேன். என்ன மன்னிச்சிரு ரெக்கிக்கணும். எல்லாருக்கும் இப்ப என்னுடைய பவர் என்னன்றது தெரியுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்த பவர் போயிட்டு அவன் அட்டாக் பண்ணிடுச்சு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தாலுக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சு